வெல்கம் பேக் டு ராமஸ் ஹர்சுபை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி செய்ய போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் அருமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புதினா, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி. சோயாவை பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் உங்களுக்கு கிரேவியில் நல்லா டேஸ்ட் வராது. இதுக்கு தேவையான அந்த மசாலாவை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் எவ்வளவோ அந்தளவுக்கு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. இப்போ நம்ம கிரேவிக்கு தாளித்து விட்டுறலாம். இதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, 2 பிரியாணி இலை, அன்னாசி அதுவும் சேர்த்துருக்கேன், அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்த உடனே நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா தழை சேர்த்துருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பூண்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்ச லெவலுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசனைலாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த தக்காளி அரைச்சி அந்த மிக்ஸி கழுவின தண்ணி அதையும் அந்த ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த கழுவின தண்ணி இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு கூடயே கொஞ்சம் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த பச்சை வாசனை, அந்த குழம்போட பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம நல்ல சோயா சங்க்ஸை நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா அந்த சோயா சங்க்ஸில் அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மட்டனை விட மட்டன் குழம்பு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். சப்பாத்திக்கும்னாலும் சரி, சூடான சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான கிரேவி நிறைய என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.